மாறன் வீரா சீரியல் செப்டம்பர் 20ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, வள்ளி வந்துட்டு வீட்டில் புது பாத்திரம் எல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாறன் வந்து கேட்குறாரு, அத்தை என்னத்தை இது, ஏற்கனவே வீட்டில் 100 பேருக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் நிறையா கிடக்கு, நீ வேற என்ன இவ்வளவு அள்ளி போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, நான் உன்கிட்ட ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஏற்கனவே உன் அப்பா உன் மேலே சரியான கோவத்தில் இருக்காரு, அந்த வீராவை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு, உன்னையும் இந்த வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது, உன் கூட இந்த வீட்டுக்குள்ளே யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் சாப்பாடு மட்டும் நீங்கள் 2 பேரும் எங்கே சாப்பிடுவீங்க, அதான் உங்கள் 2 பேருக்கும் பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ கொடுத்து வச்சவனேடா, நீ வந்துட்டு வீராவோட கையால் ஆக்கி சாப்பிட போகிற அப்படின்னு. அப்போ மாறன் நினைக்கிறாரு, அவ விஷம் வைக்காம இருந்தாலே போதும் எனக்கு அப்படின்னு. வள்ளி கேட்குறாங்க, என்னடா சொன்ன அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லத்த, வீராவோட அந்த டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்றதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கலையே, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி சிரிக்கிறாங்க. அப்படியாடா, சரி சரி சரி, இன்னைக்கு காலையிலேயே என் மருமக சமைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன், நீ என்ன பண்ணுறன்னா இதை கொண்டு போய் கரெக்டாக ஒரு ரூமில் வச்சிரு, அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வீரா ரெடி பண்ணிடுவா அப்படின்னு. இது கேட்டதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி இங்கேருந்து வராங்க. வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு தெரியாதா, அப்பா வந்துட்டு யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல, அதான் வள்ளி வீரனுக்கும் மாறனுக்கும் இந்த பாத்திரமெல்லாம் புது பாத்திரமெல்லாம் எடுத்தேன், அவங்க இதிலேயே சமைச்சு சாப்பிட்டுக்கட்டும், கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வீரா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்கிறாங்க, வீரா இந்த வீட்டிலே இருப்பா அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் கண்டிப்பாக அவன் இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது, அவளை சீக்கிரம் நான் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு, வீராவுக்கு அக்காவாக இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிற, அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்க மாட்டியா அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினச்சிதான் அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேணான்னு சொல்கிறேன், எங்கள் அண்ணனை கொன்னவனை அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா, எப்படி அவள் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாள், எனக்கு என்னமோ நீங்களும் இந்த மாறன்னு சேர்ந்து தான் ஏதோ வீரா கிட்ட சொல்லி ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இல்லைன்னா வீரா சாதாரணமாக இங்கே வர ஆள் கிடையவே கிடையாது, நீங்கள் தான் வீரா கிட்ட எதையோ சொல்லி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, கண்மணி நீங்கள் பாருமா, நான் ஒன்றும் வீரா கிட்ட கண்டதையும் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வரல, உண்மையை சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ மாறன் கேட்குறாரு, என்னத்தை சொல்கிற, உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு வந்தியா, என்ன சொன்ன அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, டேய் மாறா, நீ நல்லவன், நீ நல்லபடியாக வீராவை பார்த்துப்ப அப்படின்னு இது எல்லாத்தையுமே சொன்ன பிறகுதான் வீரா மாறனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழலாம்னு வந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி சொல்கிறாங்க, பொய் சொல்லாதீங்க, வீரா எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்தையும் மறைக்கலை அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்துட்டு என்ன காலையிலேயே அப்படின்னு கேட்க, அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இல்லைண்ணா நீ தான் வந்துட்டு மாறன் கிட்டையும் வீரா கிட்டையும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியல்ல, அதான் பாவம் பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க, அதான் அவங்களுக்காக இந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்தேன், அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் வேற எந்த பதிலும் பேசாம அந்த இடத்துல இருந்து கோவமா போறாரு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, மாமாவுக்கு எதிராக இதெல்லாம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, ஆமா ஆமா, ஊர்ல இல்லாத மாமா, நீ மட்டும் தாண்டி மாமா மாமான்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற, நீ எதுக்காக இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும் கண்மணி அப்படின்னு சொல்ல, கண்மணி கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இல்லைம்மா நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்துட்டு நேராக மாறன் கிட்ட, இங்கே பாருப்பா, இதையெல்லாம் கொண்டு போய் நீ மாடியில் வச்சிரு, அங்கே வீரா எல்லாத்தையுமே செட் பண்ணிடுவா அப்படின்னு. இதை கேட்ட மாறனும் சரி இத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்தில் நம்ம வீரா என்ன பண்ணுறாங்கன்னா, காலையிலே கிளம்பி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி கண்மணி எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி நேராக வீராவை பார்த்து, ஏய் எங்கே வந்த அப்படின்னு கேட்க, அப்போ வீரா சொல்கிறாங்க, என்ன எங்கே வந்தேன்னு கேட்குற, கிச்சனுக்கே எதுக்கு வருவாங்க, வேலை பார்க்குறதுக்கு தான் வருவாங்க அப்படின்னு. அப்போ கண்மணி கேட்குறாங்க, உன்னதான் மாமா இந்த கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, நீங்கள்லாம் தனியாக சமைக்கிறதுக்கு தனி பாத்திரமெல்லாம் எடுத்தாச்சு, அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க அப்படின்னு.
இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, என்ன கண்மணி சொல்ற, நீயும் தனி குடும்பமா தான் சமைச்சு சாப்பிட்றியா அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, நான் எதுக்கு தனியா சமைச்சு சாப்பிடணும், மாமா என் மேல எந்த கோபமும் படல, மாமா என்னை மருமகளா ஏத்துக்கிட்டாரு, நான் அவருக்கு சமைச்சு போடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சிரிக்கிறாங்க, நீ இந்த வீட்டு மருமகன்னா அப்ப நானும் இந்த வீட்டு மருமக தானே, நானும் இந்த கிச்சனுக்குள்ள வரத்துக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு. அப்ப கண்மணி கேக்குறாங்க, என்ன வீரா, உன்னுடைய மருமக திமுறை பயன்படுத்துறியா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் மருமக திமுறை பயன்படுத்தல, மருமகளோட உரிமையை தான் பயன்படுத்துறேன். இங்க பாரு, நானே இந்த சமயக்கட்டுக்குள்ள வரத்துக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, மரியாதையா இந்த கிச்சனை விட்டு வெளியில போ அப்படின்னு. ஆனா வீரா சொல்றாங்க, என்னால கிச்சனை விட்டு வெளியில போக முடியாது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வள்ளி கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அத்தை என்னத்தை இது, நான் தனியா சமைக்கணும் அப்படின்னு கண்மணி சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாருமா, இப்போதைக்கு அப்பா அண்ணன் இருக்காருல்ல உன் மேல இப்ப ரொம்ப கோவத்துல இருக்காரு, கொஞ்ச நாள் ஆன பிறகு ஒன்னா சமைச்சு சாப்பிடலாம், இப்போதைக்கு மட்டும் தனியா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, உனக்கான பாத்திரம் எல்லாமே வாங்கிட்டனே, மாறன் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்கத்த, நான் கண்டிப்பா இந்த வீட்டுல 2 சமையல் சமைக்க விட மாட்டேன், நான் இங்கே தான் சமைப்பேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, இது சரிப்பட்டு வராது, நான் இப்பயே மாமா கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வள்ளி தடுக்கிறாங்க, கண்மணி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு. ஆனா கண்மணி சொல்றாங்க, நான் போய் சொல்ல போறேன் அப்படின்ட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு கண்மணி வள்ளி சொல்றாங்க, கண்மணி ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல அப்படின்னு. வீரா சொல்றாங்க, விடுங்க வள்ளியம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. கண்மணி நேரா ராமச்சந்திரன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, வீரா என்னை சமைக்க விட மாட்டேங்கிறா, அவதான் சமைப்பேன்னு அடம் பிடிக்கிறா அப்படின்னு. ராமச்சந்திரன் நேரா வீராவை கூப்பிடுறாங்க. வீரா அந்த இடத்துக்கு வந்ததோட ராமச்சந்திரன் கேக்குறாரு, இங்க பாருமா, இந்த வீட்டுல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, சமயக்கட்டு பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னனே, அதை நீ கேட்க மாட்டியா, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, உங்க மேல எனக்கு முழு மரியாதை இருக்கு, அதனாலதான் நான் தனியா சமைக்க கூடாது அப்படின்னு சொல்றேன்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்றாரு, என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, ஒரு வீட்டுல 2 சமயக்கட்டு இருக்கவே கூடாது, 2 சாமி கும்பிட்ற இடமும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அப்பன்னு பார்த்து ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு வீரா, அதான் உன்னையும் மாறனையும் இன்னும் அவரை ஏத்துக்கல இல்ல, அப்புறம் எதுக்கு வந்துட்டு நீ இங்கே இருக்கணும்னு அடம்பிடிக்கிற, அதனால சொல்றது கேளு, நீ வந்துட்டு உங்க வீட்டு பக்கம் கிளம்பு அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி டென்ஷன் ஆகுறாங்க, இத்தனை பேரும் அமைதியா இருக்கையில இவன் மட்டும் எதுக்கு குதிக்கிறா அப்படின்ட்டு நேரா வள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாது, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க அந்த வள்ளியோட அந்த கண்மணியோட அத்தை. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, வள்ளி என்ன இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமண்ணா, நம்ம என்ன பேசினாலுமே 3வது மனுஷரா இவங்க எதுக்கு தலையிடுறாங்க, 3வது மனுஷர் தலையிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப ராஜேஷோட அம்மா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு, நான் இந்த வீட்டை விட்டு போறேன், என் புள்ள செத்த மாதிரியே நானும் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப டக்குன்னு ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்து, வள்ளி உன்னாலதான் ஏற்கனவே நம்ம குடும்பத்தால ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு, இதுல இவங்கள வேற கொல்ல பாக்குறீங்களா அப்படின்ட்டு நேரா அவங்க கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருங்கம்மா, வள்ளி அப்படி பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க இந்த வீட்டுல பேசுறதுக்கு முழு உரிமையும் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அப்ப ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு, இந்த வீட்டுல நீ சமைக்கிறத நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, இதை கேட்டுட்டு வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்மணி நேரா வீராவை பார்த்து, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்காம இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு எவ்வளவு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் நீ என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு பாத்துக்க, மாமாவோட செல்ல மருமக நான் தான், அதனால நான் என்ன சொன்னாலும் அவரு கேட்பாரு, கேட்டுதான் ஆகணும், நீ சொல்றத எதுவுமே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, ரொம்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, அது கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள்ல மாமா கண்டிப்பா என்னை ஏத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க.
அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, ஏன் வீரா இப்படி பிடிவாதம் பண்ற? நீ கொஞ்ச நாள் மட்டும் சமயக்கட்டுல சமைச்சா போதும், அதுக்கப்புறம் எப்படியும் அண்ணன் உன்னை ஏத்துப்பாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, கண்டிப்பா ஏத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, மாமா பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, வள்ளியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் வள்ளி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப வள்ளி மாடியில ஏறும் பொழுது கண்மணி டக்குன்னு வள்ளி கிட்ட ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படின்னு சொல்ல, வள்ளி கேக்குறாங்க, என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, நீங்க தான் வீரா கிட்ட கண்டதையும் சொல்லி அவளை சூடேத்தி எனக்கு எதிராக திருப்பி விட்டீங்கன்னு நல்லாவே தெரியுது, எதுக்காக இந்த சகுனி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, சகுனி வேலைய நான் பாக்குறேனா இல்ல நீ வீட்டுல கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கியே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, அத்தையை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, யாருக்கு யாரு அத்தை? அவங்களோட பையனையா நீ கல்யாணம் பண்ணியிருக்க? இந்த வீட்டுல உள்ள பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால நீ என்னைய தான் அத்தைன்னு கூப்பிடணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கண்மணி சொல்றாங்க, இந்த குடும்பத்துல உள்ள யாரையுமே என் உறவா என்னைக்குமே நினைக்க மாட்டேன், ராஜேஷோட அம்மா மட்டும்தான் எனக்கு அத்தை, அவங்க மட்டும்தான் உறவு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நேரா அந்த வள்ளிய பார்த்து, நீங்க அந்த வீராவை கைக்குள்ள போட்டாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, கண்மணி உன்னை திருத்தி எப்படியாவது நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீரா கிட்டேயே உதவி கேட்டேன், வீரா நம்பிக்கையோட இங்க வந்திருக்கா உன்னை திருத்திடலாம் அப்படின்னு. ஆனா நீ இருக்கிற போக்க பார்த்தா உன்னை திருத்துறது ரொம்ப கஷ்டம் போலையே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம வள்ளி. அப்பன்னு பார்த்து நம்ம வீரா அந்த இடத்துக்கு வராங்க. வீரா வந்துட்டு நேரா வள்ளி கிட்ட, வள்ளியம்மா என்னாச்சு, கண்மணி ஏதாவது சொன்னாலா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்ல அவ எதுவும் சொல்லல, வழக்கம் போல இந்த குடும்பத்தை நான் ஒத்துமையா இருக்க விட மாட்டேன், பிரச்சனையை உண்டாக்குவேன்னே சொல்றா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் பாத்துக்கறேன், நீங்க கவலைப்படாதீங்க, இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு. வள்ளி கேக்குறாங்க, என்ன சொல்ற, குடும்பத்துல உள்ள பிரச்சனையை தீர்த்துட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்ற, இதெல்லாம் தப்பு அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க, நீ பார்த்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நான் உன் உதவியை தேடி வந்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் ரூம்ல இருக்காரு. அப்ப வீரா நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட மாறன் கேக்குறாரு, வீரா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, கண்டிப்பா நீ சொல்ற காரணமும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அதை மட்டும் சொல்லு அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, வேற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, அதுக்காக தான் நீ வந்துட்டு இங்க இருக்க, நீ மற்றவங்களோட யோசனைக்காகலாம் நீ இங்க வந்து இல்லை அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, என்னமோ ஒண்ணு, அது உனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் உதவி பண்ண முடிஞ்சா பண்றேன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நீ இது வரைக்கும் செஞ்ச உதவியெல்லாம் போதும்பா, அந்த உதவியவே என்னால மறக்க முடியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் ரொம்ப சோகமா போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் ராஜேஷோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க நேரா கண்மணியை போய் பாக்குறாங்க. கண்மணி கேக்குறாங்க, இங்க பாருங்கம்மா, அந்த வள்ளி அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இந்த வீட்டுல அந்த வள்ளி இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், நீ ஒவ்வொருத்தர பழி வாங்கிட்டு கடைசியா அந்த வள்ளிய பழி வாங்கலான்னு சொன்னேன், அது ரொம்ப தப்புடி, இந்த வள்ளி இருக்கிற வரைக்குமே நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து தான், இல்லைன்னா அவ ஏதாவது ஒன்று சொல்லி ஈஸியா வந்துட்டு இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே கவுத்துருவா, அதனால நீ தயவு செஞ்சு சொல்றது கேளு, அந்த வள்ளியை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பாரு, வள்ளியை வீட்டை விட்டு துரத்திட்டா ஆட்டோமேட்டிக்கா வீராவுக்கும் மாறனுக்கும் சப்போர்ட் இல்லாம போயிடும், அப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை ஈஸியா செஞ்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கண்மணி சொல்றாங்க, ஆமாத்த, நானும் அதான் நினைக்கிறேன், என்ன முடிவு பண்ணாலுமே அந்த வள்ளி எதிர்க்க வந்து நிக்கிறா, அதனால என்னால எந்த பிளானுமே பண்ண முடியல, ஸோ கண்டிப்பா அவளை தான் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு, அதை பண்ண அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, என்ன யோசனை, ஆனா என்ன பண்ணாலுமே அந்த ராமச்சந்திரன் என்னைக்குமே அவளை வெறுக்க மாட்டானே அப்படின்னு. அப்ப
அந்த ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, வீராவுக்கும் மாறனுக்கும் உதவி பண்ணக்கூடாதுன்னு தானே அந்த ராமச்சந்திரன் சொல்லியிருக்கான் அந்த வள்ளியை. ஆனால் அந்த வள்ளி வீராவுக்கும் மாறனுக்கும் உதவி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விடலாமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணியும் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ராகவன் அந்த இடத்துக்கு வராரு. ராகவன் வந்ததோட ராஜேஷோட அம்மா கண்மணி கிட்ட, சரி கண்மணி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போனதோட கண்மணியும் சரித்த அப்படின்னு சொல்ல, ராகவன் நேராக கண்மணி கிட்ட வந்துட்டு, கண்மணி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நீ எதுக்காக இன்னும் ராஜேஷோட அம்மாவை இந்த வீட்லேயே வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, என் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு. ராகவன் கேட்குறாரு, இல்லை கண்மணி, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ராஜேஷோட அம்மா இங்கே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கவலையாக இருக்காதா? நீ வந்துட்டு அவங்க பையனை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் அவங்க பையன் ஆக்சிடெண்ட்டால் இறந்துட்டாரு. இப்போ அவங்க இந்த வீட்டில் இருக்கும் பொழுது நீ அவங்க மருமகளாக வந்திருக்க வேண்டியதுன்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட மாட்டாங்களா? அதனால சொல்கிறது கேளு, அவங்கள நீ ஏதாவது ஒரு நல்ல ஆசிரமா பார்த்து சேர்த்து விட்டுரு, நம்ம போய் பார்த்துப்போம் எப்போவுமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்கிறாங்க, எப்படிங்க உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? அவங்க என்ன நம்பி வந்தவங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு ராஜேஷ் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள கொண்டு போய் ஆசிரமத்தில் விட சொல்கிறீங்களே, உங்களால் எப்படி சொல்ல முடியுது? உங்கள் அப்பாவை கொண்டு போய் ஆசிரமத்தில் விட சொன்னால் நீங்கள் விடுவீங்களா? அதே மாதிரி தான் எனக்கு ராஜேஷோட அம்மாவும். நான் கண்டிப்பாக அத்தையை கொண்டு போய் நான் ஆசிரமத்தில் சேர்க்க மாட்டேன். அவங்க வீட்டை விட்டு போகிற மாதிரி இருந்தா நானே இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவன் சொல்கிறாரு, சாரி கண்மணி, நீ இந்த அளவுக்கு அவங்க மேலே பாசமாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நீ நார்மலாக தான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ அந்த அளவுக்கு அவங்க மேலே பாசமாக இருக்கேன்னு இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் அவன் அத்தையை பற்றி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, அந்த வீராவையும் மாறனே என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. என்ன கண்மணி சொல்கிறேன், எனக்கு புரியல அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, எத்தனை நாள் தான் அவங்க ரெண்டு பேரும் இப்படி தனியாகவே இருப்பாங்க? எப்படியும் மாமா அவங்க ரெண்டு பேரையும் ஏற்றுக்க மாட்டாரு. அதனால நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு ஹாப்பியாக வந்திருக்காங்க. வீரா ஏற்றுக்க மாட்டான்னு நினச்ச ராகவனை, ஆனால் வீரா ராகவனை ஏற்றுக்கிட்டா. இதுக்கப்புறமும் ஏன் கண்மணி நீ கவலைப்படுற? மாறன் என்ன மாதிரிலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன். முன்னாடி வந்துட்டு தண்ணி அடிப்பான், ஆனால் இப்போ எல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லவனாக இருக்கான். வீரா அவனை ஆல்மோஸ்ட் திருத்திட்டான். அதனால நீ தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணாத, அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி செம்ம காண்டாகிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் ப்ரோமோவை கொண்டுட்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.